அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 1/6/2025 ஜூன் மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருக்கும் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும், கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகிடும் பேரண்ட்ஸ்க்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பாக, அதாவது ரீஷெடியூல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா 12 மாதங்களில் இது 6வது மாதத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரனுடைய மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது, 6ஆம் எண் அப்படிங்கிறது. சரி, இந்த மாதம் அதாவது 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி திதி, ஆயில்ய நட்சத்திரம், துருவ யோகம், கௌளவ கரணம் கூடிய சுப முகூர்த்தத்தில் இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாதம் பிறக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது தினசரி கிரக அசைவுகளில் ஒரு விஷயம் நம்ம தொடங்கும் போது எந்த முகூர்த்தத்தில் தொடங்குகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும். அதே போல் தான் இந்த மாத பிறப்பு எந்த முகூர்த்தத்தில் பிறக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்காங்க. 2ஆம் இடமான மிதுனத்தில் குரு பகவானும், 3ஆம் இடமான கடகத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காங்க. 4ஆம் பாவத்தில் சிம்மத்தில் கேது பகவானும், அதுக்கு அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கனாக்கா துலாம், 6ஆம் பாவமான துலாமில் மாந்தின்ற பிளானட்டும், அதுக்கு அடுத்ததாக 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகு பகவானும், 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் சனி பகவானும், 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மேஷத்தில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ இப்போ அமர்ந்திருக்க அந்த கிரக நிலை ஸ்தானங்களை வச்சு பேசும்போது பார்த்திங்கனாக்கா சூரிய பகவான் லக்னத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. ராகு பகவான் சனியுடைய மூலத்திரிகோண வீட்டுக்குள்ளே இறங்கியிருக்காரு. ஸோ நட்பு கிரகங்கள் அதிகப்படியாக இருந்தாலும் புதன் பகவான் அஸ்தங்கம், அதாவது சூரியனோட ஒரு கிரகம் இணைந்து பயணிக்கும் போது, சூரியன் ஒரு டிகிரியில் இருக்கும்போது +3 -3 அது ஷார்ட்டாக பலன் சொல்கிறதுக்கு இருக்கும். ஆனால் பாரம்பரியத்தில் பராசரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூரியன்லேருந்து 14 டிகிரிக்குள்ளே புதன் பகவான் இருந்தால் அஸ்தங்க தோஷம், கிரகம் இயங்காத நிலையில் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் புதன் பகவான், அதாவது இந்த முகூர்த்தம் சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்துக்கு தனகாரகனும் பூர்வ புண்ணிய காரகனுமான புதன் பகவான் அஸ்தங்கத்தில் இந்த மாதம் பிறக்குது. ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதத்துடைய பொது பலன் அப்படின்னு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா, தனகாரகன் அஸ்தங்கம் வாய்ந்தாலும் தனத்துக்கு காரகாதிபதி குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். ஸோ வருமானங்கள் தாமதம் ஏற்படுத்தினாலும் நல்ல நிலையில் வருமானங்கள் பணப்புழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக வந்து லேபர்ஸுங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது. புதிய திருப்பு முனைகள், புதிய சட்டதிட்டங்கள் இதெல்லாம் வரப்போகுது. அதே போல் சிறு பணம் சொல்லக்கூடியவங்க, வீட்டு பட்டாக்காக காத்துட்ருக்கவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தில் மாந்தி இருக்கிறனால இனம் புரியாத ஒரு பாக்டீரியா, ஒரு வைரஸ்ஸு இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபுட் அலர்ஜி அப்படி தான் இப்போதைக்கு மோசமான வியாதியாக இருக்குது. ஸோ அவுட் சைட் ஃபுட்ஸை விட நிறைய சேனல்ஸில் பார்த்திங்கனாக்கா இந்த ஹோட்டலில் கெட்டு போனது அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வருது. ஆனால் நம்மளுக்கு தெரியுது, பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் கவனிக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மேலும் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 1/6/2025 ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போது வாங்க விரிவாக பார்க்கலாம். 1/6/2025 ஜூன் மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போகிறோம்? ரிஷப ராசிக்கு பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அப்படின்னு சொன்ன உடனே அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் என்ன உடனே கமெண்ட்ஸில் போட்டுருங்க, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி. அதாவது கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2. ஸோ இந்த நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க ரிஷபராசி நேயர்கள். ஸோ ரிஷபராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? ராசியிலே 4ஆம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் உட்கார்றாரு.
உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய பதவி, உங்களை சார்ந்த விஷயங்கள் வெளியுலகத்துக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் புதன் அஸ்தங்கமாக இருக்கிறனால முக்கியமான இடங்களில் மௌனத்தை காக்கிறது, நீங்கள் பேசணும்னு இருக்கக்கூடிய இடத்துல தைரியமாக பேசுகிறது உங்களை இன்னும் கூட வளர்ச்சிக்கு ஊக்குவிச்சு கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரிஷப ராசிக்கு புதிய வாய்ப்புகள் அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் தொழிலில் மிகப்பெரிய யோகத்தை சந்திக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. ஸோ மேலும் இந்த ரிஷப ராசிக்கு 1/6/2025 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது வாங்க விரிவாக பார்க்க போகலாம். 1/6/2025 ஜூன் மாத பலன்கள். ரிஷப ராசி. ரிஷப ராசின்னு சொல்லும் போதே அழகாக பேசக்கூடியவர்கள், யாரையும் பேசியே கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த ரிஷபராசியுடைய ஸ்டைலு தனியாக தெரியும். காளையுடைய சின்னத்தை கொண்டவங்க, பயணத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்க. ஸோ இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? ராசி லக்னம் 2 பேருக்குமே. அப்போது ராசி லக்னத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு புத ஆதிபத்திய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இந்த 1ஆம் தேதி அன்று இந்த முகூர்த்தம்னு எடுக்கும்போது புதன் பகவான் அஸ்தங்கமாகி உட்கார்ந்துருக்காரு. அப்போ என்ன, தனக்காரகன் அஸ்தங்கம். ஆனால் இதில் ஒரு யோகம் என்ன தெரியுங்களா? 2ஆம் இடத்துல தனக்காரக கிரகம் குரு உட்கார்ந்துருச்சு. வருமானங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போது, ஜாதகருடைய சுய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போது, இழந்த பதவியை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்புகளை ரிஷபராசிக்கு ஏற்படுத்தி தரப்போது, உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய கௌரவம் ரிட்டர்ன் பேக் உங்ககிட்ட வந்தபடி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போது, முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போது. அடுத்தது டாக்குமெண்டேஷன், கையெழுத்திடுதல், அதே போல் முக்கியமான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதார் கார்டாக இருக்கட்டும், லைசன்ஸாக இருக்கட்டும், எந்த பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், பாஸ்புக்காக இருக்கட்டும், இதெல்லாம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் ஆரோக்கியம் பேசும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இருதயத்துக்கு செல்லக்கூடிய வாழ்வுகளில் அடப்புகள், அழுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கேற்ற உணவுகள் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 12 ராஜகனிகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய், பிஞ்சு வாழைக்காயை வந்து சாப்பிட்டுட்டு வந்தால் அது முறையாக உங்கள் மருத்துவரை கேட்டுக்கிறது சிறப்பாக இருக்கும். அது சாப்பிட்டுட்டு வந்தாலே அந்த டியூப்ஸில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் சரி அடப்புகளும் சரி நீக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக பிள்ளைகள், கண்டிப்பாக குழந்தைகளுடைய வளர்ப்புலேயும் சரி, நட்பு வட்டாரத்தையும் சரி, படிக்கிற திறன்லேயும் சரி. ஏன்னா புதன் அஸ்தங்கத்தில் இந்த மாதம் பிறக்கிறனால ஸ்கூலும் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கும். பசங்க போய் உட்காரும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியலமா எனக்கு. போன கிளாஸ் வரைக்கும் நல்ல மார்க் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கிளாஸில் வந்து கேர்லெஸ்ஸாக கவனம் செலுத்தாத ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறனால கண்டிப்பாக ரிஷப லக்னம், ரிஷப ராசி கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைகளை ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படும். ஆரம்பத்தில் நீங்கள் விட்டுட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் செப்டம்பரில் குவார்ட்டர்லி எக்ஸாம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்தது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் திருமணமான தம்பதியர் பற்றி பேசும்போது வந்து பார்த்திங்கனாக்கா சில விஷயங்கள் எவ்வளவு சண்டைகள் இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் பேசிடுவாங்க. ஆனால் இப்போ வெளியிலேருந்து ஒரு நபர் வந்து உங்களுக்குள்ள இடைஞ்சல்கள் கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும், அதாவது வைகாசி முடிஞ்சு ஆணி பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 19ஆம் தேதிக்கு மேலே இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா தந்தை வழியோட உறவுகள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் தந்தை வழியில் கடனோ இல்லை தந்தை வழியில் ஒரு கொடுக்கல் வாங்கலையோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துட்டாரு. இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தானமாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு வஸ்திரமாக இருக்கட்டும், ஒரு நாய்க்கு போடுற பிஸ்கெட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து சுப கர்மாவாக சேரும். பாவ கணக்குகள் குறைஞ்சிக்கிட்டு புண்ணிய கணக்கில் சனி பகவானே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், என்ன விஷயம்? ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். பயணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல லக்னாதிபதி 12ல் நிறைய ட்ராவலிங் வரப்போகுது. அது ஆன்மீக யாத்திரைகள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும், புனித யாத்திரைகள் இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
தேவையில்லாத யாத்திரைகளை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுவே பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மேலும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 1/6/2025 ஜூன் மாதம் இன்னும் சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, இந்த மாதத்தில் வரக்கூடிய 2 பிரதோஷங்களில் நீங்கள் போயிட்டு அந்த பிரதோஷத்தில் அரிசி மாவோ இல்லைன்னா தயிரோ இல்லை பாலோ உங்களால் முடிஞ்சது ஒரு பொருளை அந்த அபிஷேக பிரியனுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நீங்கள் கொடுத்து அபிஷேகம் பண்ணி அவரை கண்குளிர பார்த்துட்டு வாங்க. இந்த மாதங்கள் பல வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களுக்கான வெற்றிக்கான எண் 1, வெற்றிக்கான வண்ணம் ஆரஞ்சு நிறம். நன்றி.